என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில ஷேர் பண்ற நம்மள மாரி நெறைய பேர் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸையே காம்படிஷனா நெனைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியா டீ கடையில குடிச்சிட்டு இருக்கும்போது, டே 1 இன் மை ஆஃபீஸ்ன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோரி போடும்போது, இவன்லாம் எப்படா வேலைக்கு போனான்னு நமக்கு தோணும். இல்லன்னா நம்ம பண்ற வேலையிலயோ, நம்ம பண்ற பிசினஸ்லயோ பெருசா சக்சஸ் இருக்காது. ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து மேல மேல வளர்ந்துட்டு போறத பார்த்தா, இவன் மட்டும் எப்புட்றா இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு நமக்கு தோணும். ஸோ இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சக்சீட் ஆகுறதெல்லாம் ஒரு காம்படிஷனா பார்த்து, இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த ஃப்ரெண்டு நம்ம லைஃப்ல என்ன ரோல் பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தாலே போதும். மத்தவங்கலாம் நம்ம கிட்ட ஏதாவது சொன்னா, இவன் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவான்னு பயந்து நம்ம கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனா இந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம டெய்லி ஒரு 1000 பேர்கிட்ட பேசினாலும் நமக்குன்னு இருக்க அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி நம்மளை எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்படிலாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவனோட சக்ஸஸை பார்த்து அவனை காம்படிஷனாக நினைக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட லைஃப்ல சொந்தக்காரங்க, வேலை செய்கிற இடம், பிஸ்னஸ் காம்படிஷன் நிறைய இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ஏன் நம்ம காம்படிஷனாக பார்க்கணும்? ஸோ நம்மளை காம்படிஷனாக பார்க்காம நம்மளோட சக்ஸஸ்க்கு ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சக்ஸஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் ஆக்சுவலாக உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் காம்படிஷன் பார்க்குறவன் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, ஃப்ரெண்டாக இருக்கிறவன் காம்படிஷனாக பார்க்க முடியாது.